ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். என் நாத்தனார் பொண்ணோட வீட்டில் தான் தங்கியிருந்தோம். என் பொண்ணை கொண்டு போய் காலேஜில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே என் நாத்தனார் பேத்தி செஞ்ச சேட்டை இருக்கே, எங்களுக்கு சமாளிக்கவே முடியல. பாருங்கள், கிச்சனில் அவங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தா, அவளாக போய் கிச்சனில் இருக்க வாளி எடுத்துகிட்டு வந்து அது மேலே ஏறி நின்று நானும் சமைக்கணும்னு பிடிவாதம் பண்ணுறா. வேண்டாம் பாப்பா வான்னு சொல்லி தூக்குனாலும் ஒரே கற்று அழுக தான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கிண்ணம் ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுத்தோன்னே அவளும் சமைக்கிறாளாம். அப்படி சேட்டை செய்வாள். சொல்கிற பேச்சு கேட்க தெரியாது. குட்டி குழந்த தான். ஆனால் அவள் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் சில நேரம் ரொம்ப சேட்டை செய்யும்போது தான் என்னடா செய்யுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரோஸ் மில்க்கு அவ்வளோ ஐஸ் க்யூப் போட்டு இருக்குது. வச்ச வேகத்துக்கு சர்ன்னு உறிஞ்சிருவா. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நைட்டு பகல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சளி பிடிக்காது எப்போவுமே. எல்லாமே நான் பயப்படுவேன் சின்ன பிள்ளையிலேருந்து எதை கொடுக்கவும். ஆனால் அவள் இந்த வயசுலேருந்தே எல்லாமே கொடுத்து பழகணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பழகிடுவா. அவளும் ஐஸ் க்யூபு ஐஸ்கிரீம் எதுனாலும் நைட்டில் சாப்பிட்டுவா. பாப்பா பயப்படவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். காலைல எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை மாடி கூட்டு போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற பழக்கம் சொல்லி கொடுத்து அந்த குழந்த அழகாக செடிக்கு தண்ணி ஊற்றுது பாருங்கள். ரொம்ப அருமையாக நல்ல பழக்கம். குழந்த அழகாக செடிக்கு தண்ணி ஊற்றும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளாது. குழந்த தானே, கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடுவா. அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்ம ஊற்றி விடணும். ஆனால் அந்த தெரியுது பாருங்கள், செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்றது இந்த வயசுலேயே தெரியுது. 2.5 வயசு குழந்த அவளுக்கு எவ்வளோ அறிவாக செய்கிறா பாருங்கள். அப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போகும்போது எங்கள் மாமா தான் அவளை கழுத்தில் வச்சு கொண்டு போனார். என் பிள்ளைங்களும் இப்படி தான் சின்ன பிள்ளைகளை தூக்கி சுமந்தார். எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ இந்த பேத்தியை தூக்கி சுமக்கிறாரு. அவளுக்கு ஒரே குஷி. அவர் தூக்கிட்டு சுமக்கிறத பார்த்துட்டு அந்த சென்னையில் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா ஊர் நாட்டா எப்படி தூக்கிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கழுத்து வலி பேக் பெயின்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் பாப்பாவை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தார். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா என் நாத்தனார் பொண்ணுக்கு பர்த்டே. சர்ப்ரைஸாக அவங்க ஹஸ்பண்ட் கேக் வாங்கிட்டு வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஃப்ரெண்டை மட்டும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கள கூப்பிட்டு கேக் வெட்டினாங்க. இது பாருங்கள், கேக்கில் அந்த மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்குள்ளே நான் கேக் வெட்டணும்னு துடிக்கிறா கிடந்துக்கிட்டு பாப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ண விட மாட்றா. குழந்த தானே, நம்மளே எப்படா கேக்குன்னு சின்ன பிள்ளைகளை பார்த்தா பறக்க தான் செய்வோம். அங்கே பாருங்கள், குடுன்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டு வெட்டுறா. ஹாப்பி பர்த்டேலாம் சொல்ல தெரியாது. டூ யூ டூ யூ டூ யூன்னு அழகாக அது சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு. டூ யூன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு அதுதான் விஷ் பண்ணி பாட்டு பாடி எல்லாம் செஞ்சுட்டு கேக்கெல்லாம் வெட்டி என்ஜாய் பண்ணோம். கேக்கை பாருங்கள், எல்லாருக்கும் கொடுத்துட்டு அடுத்து எடுக்கிறதுக்குள்ளே அது என்ன செய்கிறா பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் அங்கிட்டு திரும்ப முடியாது. இதை எடுக்க அதை எடுக்க நான் போய் கேக் வெட்டுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டாங்க பாருங்கள். சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் அவங்களும் யூடியூபர் தானா, பயங்கர பாப்புலரானவங்களாம். எனக்கு தெரியாது. அவங்க போனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் என் நாத்தனார் பொண்ணு சொன்னால் அவங்களும் யூடியூபருக்கா பயங்கர பாப்புலருக்கான்னு. ஐயோ தெரியாமல் போச்சு, பேசியிருக்கலாமேன்னு. பாப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் பொம்மை. அங்கே பாருங்கள், அங்கே இருக்க பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் கேக் வெட்டுறது. பொம்மைன்னா அவ்வளோ இஷ்டம். இப்போ காரில் இல்லை எங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் கையில் ஒரு பொம்மை கையில் இருக்கணும். வேண்டாம் பொம்மை வேண்டான்னா கேட்க மாட்டான். கையில் பொம்மை எடுத்துகிட்டு போய் அந்த காரில் இருக்கணும். திரும்ப ரிட்டன் வரும்போது அந்த காரில் போட்டாலும் சில நேரம் தூக்கிட்டா போட்டுருவா, இல்லாட்டினா கையில் கொண்டு வருவாள். ஆனால் எங்கே கிளம்புனாலும் கையில் பொம்மையோடு தான் வெளியே கிளம்புவாள். கேக் பாருங்கள், இதில் வெட்டி கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் அழுதா, இன்னும் வேணும், பெரிய கேக் பீஸ் வேணும், பெரிய பீஸ் வேணும்னா. அப்போங்க பாருங்கள், அதனால் என்ன செஞ்சேன்னா கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் வச்சு கேக் சாப்பிட்ற மாதிரி இட்னியோடு கட் பண்ணி கொடுத்துட்டோம். அதில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. நான் எந்த குழந்தையுமே இப்படி சேட்டை செஞ்சு பார்த்ததே இல்லை. ஏன்னா என் பிள்ளைங்களாம் இவ்வளோ சேட்டை செஞ்சதில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சேட்டை ஒரு காலையில் இப்போ எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவா. 6 மணி 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாளாம். எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் ரெஸ்ட்டுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சுற்றிக்கிட்டே இருப்பாள். ரைம்ஸ் டிவி போட்டு விட்ருவாங்க. ரைம்ஸ் பாட்டு போயிட்டே இருக்கும். நின்றுக்கிட்டு சோஃபாலலாம் குழந்தைன்னா உட்கார தானே செய்யணும், உட்காரவே மாட்டாள். சோஃபாவில் ஏறி மேலே அது மேலே ஏறி நின்று குதிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த கட்டில்லையே பாருங்கள், நமக்கு பயமாக இருக்கும் குழந்தை விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் நாத்தனார் பொண்ணு பயப்படவே இல்லை. அக்கா அதெல்லாம் பழகி போச்சுக்கா, அவள் விழுந்தாலும் அழுக மாட்டா,
அவள் தைரியமாக அவள் பாட்டுக்கு ஏறுவா, விளையாடுவா, குதிப்பா அப்படின்னு சொல்கிறா. எனக்குன்னா பயமாக இருக்கும், ஐயோ விழுந்துருவாளோன்னு சொல்லிட்டு. அவள் இந்த ரோட்லலாம் அந்த கம்பு வச்சுட்டு மேலே ஏறி கம்பி மேலே நடப்பாங்க பாருங்கள், அது மாதிரி பாருங்கள். முன்னாடி நடந்தால் கூட பரவாயில்ல, பின்னாடி தைரியமாக நடக்கிறா. கட்டில் நம்மலாம் படுத்துருந்தோன்னா அவ்வளோதான், விட மாட்டா. அது மேலே ஏறிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதிப்பா. அதுக்கப்புறம் சோஃபாவில் பார்த்தீங்கன்னா, சோஃபாவில் இங்கேருந்து அங்கே குதிப்பா. நமக்கு பயமாக இருக்கும், மண்டையில் அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லி. அது குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குதிப்பா, செய்வா, எதுக்கும் பயப்பட மாட்டா. நான் அன்றைக்கெலாம் ரொம்ப முடியல, கால் வலி, பயங்கரமான கால் வலி. அதனால் கொஞ்சம் சரி ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா என் மூஞ்சியில் வந்து தலகாணியை போட்டு தலகாணி மேலேருந்து இப்படி எட்டி பார்க்குறா. தூங்க விட மாட்டா. அவளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவள் தூங்கினா தான் நமக்கு ரெஸ்ட்டு. பகலில் அவ்வளோவா தூங்கவே மாட்டா. எப்போயாவது ஒரு மணி நேரம் தூங்குவாள். மீதி நேரம் ஃபுல்லாக என் நாத்தனார் பொண்ணுட்ட சொன்னேன், எப்பாடி இவ்வளோ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவள் எப்போவுமே அந்த ட்ரௌசர், ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு அது மாதிரி தான் போடுறா. இந்த மாதிரி ஃப்ராக்லாம் கொடுத்தா போட மாட்றா. அவள் மைண்டில் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டா, இது மாதிரி ட்ரெஸ் தான் நம்ம போடுவோம். ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் குத்துதா, அதனால தான் போட மாட்டாளான்னு கேட்டேன். ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சாஃப்டாக, தொட்டு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படி எடுத்து போட்டாலே போடவே மாட்டேது, அந்த குழந்தை விரும்பவும் மாட்டேது. ஒன்லி சிம்பிளாக டிஷர்ட்டு அது மாதிரி தான் விரும்புகிறா. அது மாதிரி கிச்சனில் குக்கரில் விசில் சத்தம் வந்துச்சுன்னா போதும், அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஓடிடுவா குடுகுடுன்னு. மிக்ஸி சுவிட்சு போட்டுட்டு மிக்ஸியை போட்டுட்டா அவ்வளோதான். அவங்க அம்மா அப்படி தான் பயங்காட்டி வச்சுருக்கா. ரொம்ப சேட்டை செஞ்சா அப்படின்னா, கிச்சனை விட்டு வெளியே போகாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தால், சமைக்க முடியல அப்படின்னா மிக்ஸி சுவிட்சை போட்டு விட்டால் பயந்து ஓடிடுவா. குக்கர் சவுண்டு வந்துச்சுன்னா பயந்து ஓடிடுவா. அப்படி இல்லாட்டினா எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கீழே போட்டு விளையாடுறது, செய்கிறது. அவளால் சமைக்க கூட முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். இவளுக்கு பயந்து கீழே இருக்க ஜாமான்லாம் எடுத்து மேலே வச்சு, இப்போ எந்தெந்த ஜாமான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி புலம்புவா பாவம். சாப்பிடவும் மாட்டா, சரியாகவே சாப்பிட மாட்டா. நானாக வந்து என் பிள்ளைகளுக்கு சரி எந்த குழந்தையா இருந்தாலும் ஊட்டிடுவேன். ஏதாவது கதை சொல்லி கேட்டுக்கிட்டே அந்த பிள்ளைங்க ஊட்டி விட்டுருவேன். எந்த குழந்தையா இருந்தாலும் நான் ஊட்டி விட்டுருவேன், எனக்கு அந்த திறமை இருக்குது. ஆனால் இந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் கஷ்டம். கதை சொன்னாலும் கேட்காது, எது சொன்னாலும் அவளுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடுவாள். பசிக்கலையா, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாள். நம்ம பேசுகிறதே காதில் வாங்கிக்க மாட்டாள். அவள் பாட்டுக்கு அவளுக்குன்னு ஒரு தனி உலகம். அவள் டிவி பார்த்துட்டே இருப்பாள், ஆக்ஷன் பண்ணுவாள், கையில் ஆக்ஷன் பண்ணுவாள், டான்ஸ் ஆடுவாள். அதுக்கப்புறம் விளையாடும் போது திடீர்னு அவளாக சிரிப்பா, ஆடுவா, குதிப்பா, வாயில் பாட்டு பாடுவாள். ஒன்லி ரைம்ஸ். மற்றபடி அவளுக்கு அந்த தனி உலகம் அந்த ரைம்ஸ் உலகம் தான். நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், கதை சொல்கிறோம். ஒரு சில பிள்ளைங்களாம் கதை சொன்னால் கேட்டுட்டு அமைதியாக இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் போனோம். அங்கே போய் ஒரே விளையாட்டு. அங்கே போய் டாய்ஸ் பார்த்துட்டா. டாய்ஸ் பார்த்தோன்னே டாய்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போனோம். நான் கூட பயந்தேன், குழந்த நைட்டில் தூங்க மாட்டாளே, அழுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ சேட்டை செய்கிறப்பல அழகாக அங்கே தேட்டரில் அவங்க சின்ன பிள்ளைலேருந்து கூப்பிட்டு போய் பழகிட்டாங்க. அழுகவே இல்லை, அது பாட்டுக்கு கையில் செல்லை கொடுத்துட்டாங்க. செல்லை பார்த்துட்டு பாட்டு பாடுது, சிரிச்சுக்கிறது, அது பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டானோடனே அது பாட்டுக்கு தூங்கிடுச்சு. எந்த தொந்தரவும் கொடுக்கல தேட்டர்லாம். அவ்வளோ அமைதியாக பார்த்துட்டு இருந்துச்சு பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்க. எந்த கடைக்கு போனால் சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு காரில் அன்றைக்கி போயிட்டு குழந்தை என் கையில் தான் இருந்தாள். சரி கீழே அவளை இறக்கி விட்டு நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி தான் விட்டேன் பாருங்கள். குடுன்னு ஓடுறாப்பா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறா. எங்கே நம்ம தூக்கிடுவோமோன்னு சொல்லி விட்ட உடனே ஓடி போய் விழுந்து, வேறு பிள்ளைனா விழுந்தோடனே அழுகும். அது அழுகவே இல்லை, எந்திரிச்சு அடுத்து வேகமாக ஓட தான் பார்க்குது. எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோம், வெளியே போய் விளையாடுவோம். அவளை தூக்கிட்டு மற்ற குழந்தைங்களாம் நடந்து வருமே, அவளை தூக்கிட்டு நடந்தெல்லாம் போக முடியாது, நடக்கவே மாட்டாள். எங்கேயாவது ஓடணும், எதையாவது எடுத்து தூக்கி போடணும். இங்கே பாருங்கள், வீட்லேயும் அவள் சேட்டை தாங்க முடியாமல் கயிறை கட்டி போட்டா அவங்க அம்மா. அங்கே போய்கிட்டு என் மாமாட்ட போய் நான் மாமா கூப்பிட்றேன்ட்டு அவளும் மாமா தான், அவளுக்காக தான் வருது. அம்மா அப்பாலாம் சொல்லுவாள், மாமா கழட்டி விடுங்கன்ட்டு கையை காட்டுறா. அவங்க அம்மாட்ட போய் கழட்டி விட சொல்கிறா. யாரும் கழட்டி விடலை. அடுத்தது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து மடியில் உட்காந்துட்டு கழட்டி விட சொல்கிறா. இந்த மறுநாள் காலையில் பாருங்கள், அவள் பாட்டுக்கு அழகாக பூ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அவங்க அம்மா பூ பிச்சு கொடுக்குறா, அதை தண்ணியில் போட்டு விளையாடுறா.
உலகமே தனி உலகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.